ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ட்ராமா பிஎல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஎம்ஜி வேம்பயர் சீரீஸோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போது எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே பூம் அந்த பாரில் இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் பிளட் வேணும்னு போயிட்டு பிச்சை எடுக்காத குறையா போய் கெஜின்னு இருப்பான். அவங்க பிளட்டை கொஞ்சம் குடிச்சிக்கிறவங்க பிளட்டை கொஞ்சம் குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு பேட்ரிக் உனக்கு பிளட் தரேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போவான். பூம் போயிட்டு அவன்கிட்ட நான் உன்னோட பிளட்டு குடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே குடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இவன் கரெக்டாக போயிட்டு கழுத்தை கடிப்பான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு மறுநாள் மார்னிங்கில் காமிப்பாங்க. பூமும் பேட்ரிக்கும் ஒரே பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. பூம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் அப்படியே தடுமாறிட்டே இருப்பான். ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தால் அவனுக்கு எங்கே இருக்குன்னு கான்சியஸ் இல்லாமல் அப்படி எழுந்துப்பான். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அவன் ட்ரெஸ்ஸில் ரிமூவ் ஆயிருக்கான். ஐயோ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம யார் கூட ஹுக்கப் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்புலேயே இருப்பான். பக்கத்தில் பார்த்தா எதுக்கு காலங்காத்தாலே இப்படி கத்திட்டு இருக்க, இப்போ தானே எழுந்த அப்படின்னா யார் ராணின்னு சொல்லிட்டு ஒரே தள்ளுற வாட்டி என்ன எதுக்கிட்ட கட்டிலேருந்து பிடிச்சி தள்ள ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தேன். நேற்று நீ என்ன பண்ணன்னு தெரியுமா, என்ன பண்ணி வச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்பான். என் ட்ரெஸ்ஸில் ஏன்டா ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன்ல ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் ஆயிருக்கா, நீ வேலை பண்ண வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். பேட்ரிக் சொல்ல ஆரம்பிப்பான். நீ என்ன பண்ண தெரியுமா, பிளட் வேணும்னு ஊர் ஃபுல்லாக கேட்டுன்ட்டு கடைசியில் நான் உனக்கு குடிக்க வைன் கொடுத்தேன்னா குடிச்சிட்டு என் மேலேயே மொத்தமாக வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் பாரில் பாட்டு படம் வரலச்சே நான் உன்னை கூப்பிட்டு நான் உன்னை பிடிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் நான் போய் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை தூக்கின்னு எங்கள் வீட்டில் படுக்க வச்சேன். ஆனால் தான் உன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது நான் பிளட் வேணும்னு கேட்டிருந்தேன். ஆமாம் நீ எது கேட்டனே தெரில, பிளட் வேணும் வேறு கத்தினுங்க அந்த அப்படின்ற மாதிரி பேட்ரிக் அவங்ககிட்ட சொல்லுவான். சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேட்ரிக் நான் போய் சாப்பிட போகிறேன், நீ வா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். இல்லை நல்லா வரல அப்படின்னா நீ வரியா இல்லையெல்லாம் கேட்கல வான்னு சொல்கிறேன். என் மேலே ட்ரெஸ் எல்லாம் வாந்தி தைச்சாலும் அதுக்கு ஒழுங்காக நீ சாப்பாடு வாங்கி கொடுவா அப்படின்ற மாதிரி இவன் கூப்பிடுவான். இவன் கூப்பிட்டோன்னே இவன் செம்ம காண்டாயிடுவான். சரி சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றின்னு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பேட்ரிக் போய்ட்டு என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு அவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஏன் இங்கே நின்று இப்படி சேஞ்ச் பண்ணுற, உள்ளே போய் சேஞ்ச் பண்ண அதான் நைட்டே எல்லாமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி போய் போடாடே எங்கேயாவது போய்ட்டு சேஞ்ச் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீயே சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். டே என் டவுலையாவது எடுத்துக்கிறேன் நானாவது போகிறேன் அப்படின்வான். அதுக்கப்புறம் இவன் டவுல் எடுத்து மேலே போடுவேன். இவன் டவுலை கட்டிட்டு எழுந்து போவான். அப்புறம் பேட்ரிக் போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வருவான். சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோடனே 2 பேரும் சரி ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம போட்டு வருவோம் பாருங்கள் ட்ரெஸ்ஸு 4-5 ஜாக்கெட்டு, ஃபேஸ் மாஸ்க்கு, ஹேட் கேப்பு, கை ஃபுல்லாக க்ளவுஸு, காலில் ஷூ இவ்வளோ போட்டுன்னு ஃபுல்லாக கவர் ஆகிட்டு தலை மேலே ஒரு கொடையை வர பிடிச்சிட்டு நடந்து போவான். இவன் அப்படியே ஒரு மாதிரி வியடாக பார்ப்பேன். ஏன்டா இப்படி நடந்து வர, அடிக்கிற வெயில் இப்படி யாராவது இல்லை எனக்கு குளிருது அப்படின்னு வண்டி சம்மந்தம் இல்லாமல் ஏன்டா பேசுகிற அப்படின்ற மாதிரி பேட்ரிக் கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகுனா உடனே அவன் வந்துட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், ஏன்டா அது மாரி எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த கொடையை தள்ளி விட்டு இவன் கற்றுனா ஐயோ வெயில் பட்டா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு கற்றுவான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. சரி வாடா எப்பயாவது போய் ட்ரெஸ்ஸை மாற்றின்னு வரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக் இருப்பான். சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் ரூமில் வருவானுங்க. ரூமில் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேஞ்ச் பண்ணுவான். உடனே பேட்ரிக் இந்த பக்கம் திரும்ப சொல்லுவான். உடனே பேட்ரிக் சொல்லுது நேற்று நைட்டு உனக்கு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை கட்டினதே நான் தானே எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா ஏன்டா அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல திரும்பணுவான். திரும்பவே மாட்டான். நைஸாக ஓரக்கண்ணில் பூமை பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு பூமை அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். சரி வா போகலாம், எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்காங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போயிட்டு நீ என்ன வேலை செய்கிற, அந்த பாரில் தான் வெயிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு காசு பத்துதா, இவ்வளோ பெரிய வீடு எடுத்து வச்சுருக்கேன், இங்கே லக்ஸரியாக சாப்பிட்ற, உனக்கு பத்துதா காசு அப்படின்ற மாதிரி கேட்டு வருவான். என்னது நாங்கள் வேலை செய்கிறேண்ணா, ஆமாம் வேலை தான்ப்பா செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிகிட்டே அவன் கூட வருவான். வந்துகிட்டே இருக்கும்போது பேசிகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி வேம்பயர் சிட்டியை காட்டுவாங்க. வேம்பயர் சிட்டியில் மிக் இருக்கால அந்த குண்டு பையன் அவனை ஃபுல்லாக போலீஸ் சரௌண்ட் பண்ணிடுவாங்க. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சிட்டே இருப்பான். கரெக்டாக அவங்க மொத்தமாக சுற்றி வளைக்கும் போது இவன் என்ன ஆகிடுவான், இவனோட பாடி ஹியூமன் வேர்ல்டுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகி வந்துடுவான். ஹியூமன் வேர்ல்டுக்கு இவன் வந்துடுவான். வந்தோடனே என்ன ஆகிடும், இவன் ஒரு வாட்ச்மேன் உடம்புல இருப்பான். மயக்கப்பட்டு இருந்தானே எல்லோரும் ஹெல்ப் பண்ண வரவங்களையும் பயந்து அலறி கத்திக்கின்னு எழுந்துப்பான். எழுந்த உடனே என்ன ஆகிடும், ஐயோ என்னாச்சு தெரியல சொல்லிட்டு இதை தூரத்துலேருந்து பூமை பேட்ரிக்கு வருவாங்களா. அவங்க பார்த்துருவாங்க. உடனே பூமை பேட்ரிக்கிட்ட இல்லை நான் உனக்கு அப்புறமேட்டு வாங்கி தரேன், சாரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் போயிட்டு இவங்கிட்ட ஓடுருவான். கரெக்டாக மிக்கிட்ட போயிடுவான். மிக்கிட்ட போயிட்டு உடனே மிக் ஐயோ உனக்கு தெரியுமா நான் வேம்பயர் வேர்ல்டுலேருந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பா. அதுக்குள்ளே என் வாயை மூடி கூப்பிட்டு போயிட்டு என்ன ஏன்டா கத்துற, நம்ம எங்கே இருக்கோம் தெரியல அவனுக்கு, நம்ம இங்கே ஹியூமன் வேர்ல்டில் இருக்கோம், வேம்பயர் வேர்ல்டில் சொல்லாதடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம சிட்டியில் என்னாச்சு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்புறமேட்டு தான் கதையாக சொல்லுவேன். மாரி அம்மா அப்பாலாம் நம்மளை சேஃபாக இருக்க சொன்னாங்கடா, எனக்கு என்னாச்சுன்னு தெரிலடா. அப்புறம் அப்படி இப்படி சொல்லிட்டு அவன் நிறைய வளருவான். ஒன்றுமே புரியவே புரியாது அவன் வளர்த்து பரபரன்னு வளர்ந்துட்டே இருப்பான் ஒரு பயத்தில்.
உடனே வந்து பூம் வந்து கேட்பாட்டி உன் மண்டை மேலே இருந்து கொண்டையை காடட்டும் அப்படின்னு என்னடா ஆமாண்டா உன் கொம்பை காடண்டா ஐயோ என் கொம்பு காணுன்னு சொல்லிட்டு தலை மேலே கை வச்சு குதின்னு குதிப்பான். குதிச்சோன்னு என்ன ஆகும், அதுக்கப்புறமேட்டு வந்து அவன் பொறுமையாக எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, இதுமாரி வந்து அந்த சிட்டி வந்து நம்ம மொத்த போலீஸை வந்து நம்மளை தானே தேடி இருக்குது, அம்மா அப்பாலாம் நம்மளுக்காக வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சரி ஓகேடா நீ ரிலாக்ஸ் ஆகிடா வாடா நம்ம போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு பூ வந்து கூப்பிட்டு போவான். நம்மளுக்கு அப்படியே அதை கட் பண்ணி வேம்பயர் வேர்ல்டை காமிப்பாங்க. அப்போ வந்து கேப்டன் வந்து அவங்க கீழே இருக்க ஆஃபீஸர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதுமாரி வந்து எல்லாரையும் பிடிச்சாகணும், சீக்கிரம் டீமாக பிரித்து ஹியூமன் வேர்ல்டுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி வந்து கேப்டன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜென்ரல் வந்து கத்திட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து கேப்டன் வந்து அந்த கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னோடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள அப்படியே கட் பண்ணிவிட்டு வந்து இவங்க பேரண்ட்ஸை காமிப்பாங்க. பூமோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு மிக்கோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து ஜோலியோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு ரேனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து மொத்தமாக கொஞ்சம் மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. இதுமாரி வந்து நம்மளுக்காக வந்து கொஞ்சம் பேர் வந்து சைன் பண்ண ரெடியாக இருக்காங்க. இதை வச்சு நம்ம ஜென்ரல்கிட்ட கொடுத்து இதை வச்சு நம்ம வந்து கவர்னர்கிட்ட கொடுத்து ஜென்ரலில் வந்து அந்த பதவியிலேருந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சிக்னேச்சர் மட்டும் பத்துமா அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்னேச்சர் தேவை, நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய திரட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே நம்ம பசங்களுக்காக நம்ம இதை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி வந்து பூமியும் மிக்கியும் காமிப்பாங்க. அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு போய் இன்ட்ரோ பண்ணுவான். இவங்களெல்லாம் பார்த்தோன்னே மிக்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் விஷயத்த சொல்லுவோம். இதுமாரி வந்து நம்ம எல்லாரையுமே வந்து தேடிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரையும் கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படி சொல்லுவாள். எல்லோரும் வந்து பேரண்ட்ஸை மிஸ் பண்ணி சோகமாக நிற்பாங்க. கரெக்டாக போய்ட்டு அவங்க ஆன்ட்டி வந்துடுவாங்க. ஆன்ட்டி வந்துட்டு மிக்க பார்த்துட்டு நீ மிக் தானே, அவங்க பையன் பேரை வச்சு கூப்பிடுவாங்க. அவங்க பேரை வச்சு கூப்பிட்டு நீ என் பையன் உங்கள் அப்பா உன்னை பார்த்துக்காம உன்னை செக்யூரிட்டி வேலைக்கு அமிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து கத்துனோடனே அதெல்லாம் இல்லை இரு நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்குறேன். என் புள்ளியை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியல, நான் பார்த்துக்கிறேன்னு பெருசாக வாங்கிட்டு போனால் இப்போ என் புள்ளியை கூட ஒழுங்காக பார்த்துக்காம நீ எவ்வளோ இழைச்சி போயிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. உடனே அவன் இதுக்கு ஏதாவது கதை சொல்லுமே சொல்லிட்டு இல்லை இதுமாரி அப்பா இறந்துட்டார், அதனால தான் அந்த வேலையை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். நீ அழுவாத நீ என் குடியேறி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயே தங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம்மா வந்து மிக் வந்து நம்ம கூடயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனு எப்படி தெரியும் நம்ம என்னோடய ஃப்ரெண்டு தான் பழைய ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல வந்து அந்த ஆன்ட்டியை கலப்பணும்னு சொல்லிட்டு ஜென்னோர் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா சரி நீங்கள் அவன் தங்கறதுக்கு போய்ட்டு ரூம் ரெடி பண்ண, அவன் என் ரூம்லேயே தங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ஆண்ட்டி அவன் வளர்ந்துட்டால அவனுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்படும், கெஸ்ட் ரூம் இருக்குல்ல அதை ரெடி பண்ணி அவனுக்கு கூட ஆமாம் கெஸ்ட் ரூம் இருக்குது நான் ரெடி பண்ணி தரேன், ஃபஸ்ட் நான் அவனுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் என்கிட்ட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோடய அவங்க போவாங்க. போனோடனே இவங்க எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் நீங்கள் இன்றைக்கி எனக்கு வந்து பிளட்டு குடிச்சே ஆகணும்டா 15 days ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். மிக் சொல்லுவான். உடனே வந்து பூமி என்ன சொல்லுவான், இல்லை நீ இன்றைக்கி தான் வந்திருக்க, உனக்கு இன்னும் டைம் இருக்குது, நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு அந்த பாருக்கு போவான். பாருக்கு போயிட்டு என்ன பண்ணுவான், போயிட்டு இங்கே தாண்டா குடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். அப்புறம் அங்கே இருந்த வெயிட்டரை கூப்பிட்டு அன்றைக்கி எனக்கு ஒருத்தவங்க சர்வ் பண்ணாங்களே அவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த வெயிட்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ஐயோ அவர் பேர் பேட்ரிக், அவர் வெயிட்டர் கிடையாது இந்த பாரோட ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னோன்னே ஓ அப்படியா சாரி அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே வந்து பேட்ரிக் வந்துட்டு நான் வெயிட்டர் தான், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை சாரி எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் நான் அப்படி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் சொல்லுவான். இட்ஸ் ஓகே பரவாயில்ல என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்பான். இதுமாரி வந்து எனக்கு வைன் கொடுத்தால அந்த வைன் தான் வேணும் 4 கிளாஸ் வேணும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே வந்து சேன் வந்துடுவா. சேன் வந்துட்டு ஜோலிக்கிட்ட அப்படியே வச்சு பேசினப்பா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களோட இதுலாம் பார்த்தேன், நான் வாங்கி சாப்பிட்டேன், எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி பேசுவான். சரி ஓகே சொல்லிட்டு நான் உங்களுக்கு போய்ட்டு வைன் எடுத்துகிட்டு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. எல்லோரும் குடிப்பாங்க. உடனே ரொம்ப சொல்லி விட்டுனே இருக்கான்னு சொல்லிட்டு பேட்ரிக் வந்து சேனை வந்து கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு போனோடனே சேன் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டே இருப்பான். அப்படியே பார்த்துட்டு சேன் வந்து அப்படியே வலிஞ்சு நின்றுட்டே இருப்பான். போதும்டா பார்த்துட்டு சொல்லிட்டு பேட்ரிக் வந்து அவனை கூப்பிட்டு போயிடுவான். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி மறுநாள் மார்னிங் தான் காமிப்பாங்க. பூவும் மிக்கோ வந்து ஒரு துணியை வச்சு அவங்க 3 பேரையும் ஃபுல்லாக கவர் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க வெயில் பார்க்குறதுக்காக. அப்புறம் 3 பேரும் வந்தோடனே அந்த துணி எடுத்தோடனே 3 பேரும் அப்படியே ஏன்னு கத்துவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க உடம்புல வெயில் பட்டோம் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நமக்கு ஒன்றுமே ஆகலை இதோடு நம்ம யார் பிளட்டையும் குளிக்க வேணாம், நம்ம வந்து இந்த வைன் குடித்தா போதும் அப்படின்ற அவங்க வந்து அப்படியே இதை சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்து அடிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு மிக்க அவங்க அம்மா ஓடி வந்துட்டு என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க நம்ம ஓனர் சினிமெல்லாம் அடிச்சுன்னு விளையாடக்கூடாது, ஒழுங்காக வந்து வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவனை காதை பிடிச்சி திருவி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஐயோ பாவண்டா மிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி ரென் ஜான் அப்போ பீம் வந்து எல்லோரும் உள்ளே போய் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீ தாண்டா இன்னும் வேலை எதுவும் இல்லாமல் இருக்க, இல்லைடா நான் எனக்குன்னு ஒரு வேலையை ஒன்று பார்த்துட்டு எனக்கு அதை கரெக்டாக இருக்கும்னு தோணுது, நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிட்டு சரி ஓகேடா உனக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை பாடுறா
இந்த அப்புறம் வந்து அவன் வந்து எல்லோரையும் வார்ன் பண்ணுவான், ஹியூமன் வேர்ல்டில் வந்து பார்த்து இருங்கடா, எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்து பேசுங்க, உளறாதீங்க எதையும், எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து 4 பேரும் பேசிவிட்டு அப்புறம் வந்து பீம் வந்து கிளம்பிடுவான். பீம் கிளம்பி போயிட்டு நம்ம பேட்ரிக்கை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு வேலை கொடு, நான் இங்கே தான் செஞ்சேன், வேலை செஞ்சால் இங்கே தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு பொலைட்டாக கேட்பான். உடனே பேட்ரிக்கை என்ன பண்ணுவான், பொலைட்டாக இல்லை இங்கே வந்து வெயிட்ரஸ் நான் எதுவும் ஹையர் பண்ணுற மாதிரில எல்லோரும் ஆல்ரெடி இருக்காங்க, நீ ஒன்றும் வேலைலாம் எதுவும் வேண்டாம், இல்லை நான் இதை போய் சர்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வெயிட்டருக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வரும், அதை போய் சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவான். அவனுக்கு எந்த டேபிள் என்னன்னே தெரியாது. உடனே பேட்ரிக் பார்த்தி அவனுக்கு எதுவுமே தெரியல, இல்லை நான் கற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை நீ வேலை கொடு, நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து பீம் வந்து கேட்டுகிட்டே இருப்பான் பேட்ரிக் கிட்ட. நான் தான் சொல்கிறேன் இப்போ வேக்கன்சி எதுவுமே இல்லை, நீ கேட்டாலும் என்னால் இப்போ தர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல, ஏதாவது வேலை இருக்கும் எனக்கு போட்டுக்கூட ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்பான். எனக்கு நீ சேலரிலாம் அதிகமாக கொடுக்கவே வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து எனக்கு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வைன் மட்டும் கொடுத்தா போதும், ஓரளவு மினிமம் சேலரி கொடுத்தா போதும், எனக்கு அதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம், நான் கரெக்டாக எல்லாமே செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். இல்லை என்கிட்ட இப்போ வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு பேட்ரிக் வந்து சொல்லிடுவான். பீம் விடவே மாட்டான், அவனை சுற்றி டார்ச்சர் பண்ணுவான். அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் அவன் பின்னாடியே போய்ட்டு வேலை கொடுன்னு கேட்பான், ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் பின்னாடியே போய்ட்டு குடுன்னு கேட்பான். அவன் வீட்டு வாசல்லே போய் நின்றுவான், வேலை கொடுன்னு. இவன் செம்ம டார்ச்சர் ஆகிட்டு அவனுக்கு பயந்து ஓடுவான். கடைசியில் பார்லேயே வந்து ஒளிஞ்சு அவன் இது பண்ணி வேலை செஞ்சுட்டே இருப்பான் பேட்ரிக். இவன் பின்னாடியே போய் நின்றுட்டு, யாரை நீ தேடுற, யாரை நீ ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க, ஐயோ அது ஒருத்தன் வருவான், யார் அது அப்படி சொல்லிட்டு கேட்பான். ஐயோ நீ தான்டா டே ப்ளீஸ்டா வேலை கொடுற சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்டுகிட்டே இருப்பான். அவளை இல்லை சுத்தமாக இங்கே வேலையே இல்லை, என்னால் உனக்கு எதுவுமே தரவே முடியாது, என்னை டார்ச்சர் பண்ண, தயவு செஞ்சு விடுறா அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு இல்லை நீ கொடுத்தா தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே அதை கட் பண்ணி நம்மளுக்கு மறுநாள் மார்னிங் காமிச்சாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பான். கரெக்டாக அவன் ஃப்ரெண்டு வந்து அவனை பார்க்க வருவான். வந்துட்டு என்னடா மச்சான் வேலை ஏதாவது பார்த்தியா இல்லையா, என்னடா பண்ணிகிட்டு இருக்கா, இல்லைனா நீ என் வீட்லையாவது வந்து ஸ்டே பண்ணுறா, பிரச்சனை இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவனை கூடுவான். இருக்கட்டும்டா மச்சான் பரவாயில்ல, நீ இது கேட்டதே எனக்கு போதும், இல்லைடா நான் எனக்கு ஒரு வேலை பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என் வீடு வேறு பார்க்கணுடா, இல்லைடா நான் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு என் மேலே நீ இவ்வளோ அக்கறைப்படுறதே போதும்டா, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி வந்து உடனே வந்து பேக்கரி காமிப்பாங்க. அங்கே வந்து இவனுக்கு 2 பேரும் உட்காந்துட்டு அவங்க மேரேஜ்க்காக வென்யூ என்னென்ன ஃப்ளார்ஸ் வைக்கலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இவனுக்கு தான் மிக்குக்கு தான் எந்த விஷயமும் தெரியாது. என்னடா பார்க்குறீங்கன்னு, எங்கள் கல்யாணத்துக்கு தான்டா என்னென்ன பண்ணலான்னு பார்த்துருங்க, என்னடா உங்கள் கல்யாணமா என்னடா சொல்கிற அப்படின்னு வந்து, உனக்கு தெரியாதாடா நாங்கள் 2 பேரும் கப்புள்றா, இங்கே எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு. என்னது கல்யாணமாடி எப்புட்றா அப்படின்ற மாதிரி கேட்பாண்டி, அதெல்லாம் அப்படி தான்டா அப்படின்னு வந்து ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல, சரி நான் போய் வேலையாவது பார்க்குறேன், இருடா நான் ஆன்ட்டியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் வேணாடா நான் போய் வேலையே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான். போயிட்டு உடனே இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு 2 பேருமே வியர்டாக வந்து 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே தள்ளிப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து பேட்ரிக்கை தான் காமிப்பாங்க. மறுநாள் மார்னிங் வந்து பேட்ரிக் வந்து தூங்கி எழுந்துப்பா. பக்கத்தில் பார்த்தா பீம் வந்து படுத்துட்டு இருப்பான். டே இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து பேட்ரிக் கேட்பான். உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ என்னை எல்லாமே பண்ணிட்ட, இதோட நீ தான் என்னை பார்த்துக்கணும், நீ தான் எனக்கு எல்லாமே, இதோட நீ தான் என்னை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணும், இதோட நீ தான் வந்து என்னை எல்லாமே ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு வேலையும் நீ தான் போட்டு கொடுக்கணும், எனக்கு 15 டேஸ் ஃபைனும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு டீல் மாதிரி பேசிடுவான். என்னடா சொல்கிற, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆமாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, உனக்கு எனக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகமே இல்லையே. இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ தான் எல்லாமே பண்ண அப்படின்ற மாதிரி இவனை ஓவராக மிரட்டுவான். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து வேம்பயர் சிட்டி காமிப்பாங்க. அங்கே வந்து எல்லோரும் வந்து இவங்களை தேடுறதுக்காக டீமாக பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. அதோடு இந்த எபிசோட் முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய், லவ் யூ ஆல். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.